ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஐசி மார்க்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் எப்படி ஃபண்டு டெபாசிட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா MT5 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பிரிட் அக்கௌண்ட்டு. அப்புறம் லெவரேஜ் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணலாம், ஃபண்டு நவ் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெபாசிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது அப்புறம் ஆஸ்ட்ரோபே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. வயர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த USDT, BTC இதில் மூலமாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நமக்கு வந்து டெபாசிட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா UPI அப்புறம் ஸ்கிரில் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து லைவ் சாட்டில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் நான் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கண்ட்ரி இந்தியா அப்படின்றனால அந்த கண்ட்ரிக்கு வந்து தேவையான இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு ஆப்ஷனும் பேமெண்ட் மெத்தட் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து USDT மூலமாக தான் நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டைப் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா USDT. அதுக்கப்புறம் அந்த சர்வர் வந்து பார்த்தோன்னா TRC20. அப்புறம் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல மட்டும் போயிட்டு நான் அதாவது மினிமம் வந்து 100 USD தான் டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு கீழே வந்து நம்மளால் பண்ண முடியாது. $50 இல்லை 70, 80 இந்த மாதிரி டாலர்ஸ் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. மினிமம் வந்து $100 தான் டெபாசிட் பண்ண முடியும் ஐசி மார்க்கெட்டை பொறுத்தவரையும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் பைபிட் ஆப்புக்கு போய்க்கிறேன். பைபிட் ஆப்பில் இருந்துட்டு அங்கே எவ்வளோ பேமெண்ட் இருக்கோ அதில் வந்து ஒரு 1.30 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதில் மிச்சம் இருக்க அமௌண்ட்டை தான் நான் வந்து சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து $104 வந்து இருக்குது. இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வித்ட்ராவல் அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இங்கேருந்து நம்ம ஃபண்டு அங்கே மாற்றுறதுனால வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து USDT வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே வந்து அட்ரஸ் வந்து கேட்டிருக்கிறாங்களா, இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடணும். இப்போ நம்ம வந்து TRC20 கொடுத்துக்கலாம். அடுத்து என்டர் அமௌண்ட் கேட்குது. நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்றேன். 104.2087 ஃபுல் அமௌண்ட்டையும் நான் வந்து கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 102.9087 அந்த USDT மட்டும் தான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகும் அங்கே பொறுத்த வரையும். வித்ட்ராவலுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 1.3 USD வந்து அவங்க வந்து USDT வந்து மைனஸாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிங்க் அட்ரஸ், நம்ம வந்து எந்த அட்ரஸ்க்கு மாற்ற போகிறோமோ அந்த அட்ரஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துடணும். இப்போ நம்ம வந்து பேமெண்ட் எவ்வளோ இங்கே வந்து சென்ட் ஆகும் அது இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, 102 போட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், 102 அதை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 102.9087 அந்த இதை அப்படியே நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 102.9087 அங்கே எவ்வளோ காட்டியிருக்காங்களோ அதை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பேஜ் ஸ்டார்ட் டெபாசிட் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த இது வந்துடும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து நமக்கு வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ப்ரைஸ் வந்து 20 செகண்ட்குள்ளே நம்ம வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி ஓடிட்டு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த லிங்க் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். QR கோடும் இருக்கும், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை காப்பி பண்ணி இந்த அட்ரஸை வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து காட்டிடுச்சு வித்ட்ராவல் அப்படின்ற மாதிரி. நமக்கு 1.3 USDT வந்து மைனஸில் போக மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் வரும் அதை நம்ம அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் வித்ட்ராவல் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடிக்கு வந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கூகுள் அத்தென்டிகேட்டரோட அந்த கோடையை நம்ம என்ன பண்ணோம், காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ நான் கூகுள் அத்தென்டிகேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்னோடய ஃபஸ்ட் இது வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அந்த டைம் முடிகிறவங்களாட்டி நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணால் தான் அது வந்து வெரிஃபை ஆகும். வித்ட்ராவல் அப்ளிகேஷன் சப்மிட்டட் வந்துடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து ஓகே கொடுத்துருவோம். அப்போ கோ டு த செட்டப். ஸோ ஓகே, இன்னும் தேவையில்லை, அவ்வளோதான். நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ப்ராசஸை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐசி மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா
நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து சென்ட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஆனால் அமௌண்ட் வந்து போயிருச்சா? கண்டிப்பாக போயிருச்சு. ஸோ இங்கே அமௌண்ட் கிடையாது. இப்போ அங்கே இருக்கான்னு நான் வந்து பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. டோட்டல் அமௌண்ட் வந்து போட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபீஸ் போக நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த க்ரீன் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸ்வாப் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் டெபாசிட் வித் ஐசி மார்க்கெட் குளோபல் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே. நம்ம வந்து அக்கௌண்ட்டில் ஃபண்டு இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்குவோம். நான் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துருச்சு. 102 USD வந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து USDT மூலமாக ஒரு $102 வந்து டெபாசிட் பண்ணி இந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒன் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து MT5 ஆப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். நமக்கான அமௌண்ட் வந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் MT5 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசி மார்க்கெட் அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம். லைவ் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து இப்போ வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டெபாசிட் $100 போட்டிருக்கு. இந்த அக்கௌண்ட் டைப்புக்கு வந்து பார்த்தோன்னா $7 வந்து கமிஷன்ஸ் இருக்கும். ஸ்ப்ரெட் வந்து கம்மி தான். ஸ்ப்ரெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட வித்ட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி வித்ட்ராவல் மெத்தட் எனக்கு தெரியல. அதை வந்து நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் பண்ணுற டைமில் வந்துட்டு பண்ணிவிட்டு இதுக்கான ரிவ்யூலாம் வந்து கொடுக்குறேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி. எக்ஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்ப்ரெட் அக்கௌண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் அதை வந்து மினிமம் வந்து $500 வந்து டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்து $100 இருந்தால் போதும். 500 அந்த என்ன சொல்கிறது ராஸ்ப்ரெட் அக்கௌண்ட் வந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.